பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதரர்களை, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய நான் வந்து சேர்ந்த நாளிலேயே முடிவு செய்து பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு இவ்வளவு அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இமாம் அவர்களே, மேடையிலே இருந்து என்னை வாழ்த்திய பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாய் கொஞ்சம் சலனப்பட்டு இருந்த என் மனத்திற்கு மருந்தாக அமைந்த பேச்சை வழங்கிய தம்பி திருமாவளவன் அவர்களே, என் முன்னாலே விற்றிருக்கிற பெருமக்களே, இஸ்லாமிய அறிஞர்களே, எல்லோருக்கும் என் நன்றி. அப்துல்லாவாக நான் வந்தது ஏன் என்று 2-3 கோணங்களில் அலசப்படுகிறது தமிழ்நாட்டில். திராவிடர் கழகத்தை நேரடியாக சார்ந்தவனாக நான் என்றைக்குமே இருந்ததில்லை. அந்த ரகசியம் யாருக்குமே தெரியல. நான் அதில் உறுப்பினராக என்றைக்குமே எந்த கழகத்திலையும் இல்லை. நல்லா பேசுவேன்னு என்னை எல்லாரும் கூப்பிடுவாங்க, அவங்களும் கூப்பிட்டாங்க. தம்பி திருமாவளவனே அவர் பெரிய தலைவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் நின்று கொண்டு என்னை உட்கார வச்சு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுகிற கூட்டம் நடத்தியிருக்கிறார். நின்று கொண்டிருந்தார். புத்தகமெல்லாம் எடுத்து என் கையில் தந்து விளக்கம் சொல்லிக்கொண்டு வள்ளுவர் கோட்டத்தில். இதுக்காக நான் பெரிய வீராதி வீரன் வீரபுத்திரன் பேரன்னு அர்த்தம் இல்லை. நான் சாதாரண ஒரு மனிதன். அவர் மிகச்சரியாக ஒரு வார்த்தையை சொன்னார். எந்த முடிவையும் உங்களுக்கு கேட்கலையா? அது நான் என்ன பண்ண முடியும்? மைக்கு கேட்கலையாமே. இப்ப கேக்குதா? தெரியலையா? நேரா பேசணுமா? அப்படி திரும்ப கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப கேக்குதா? இன்னும் கேட்கலன்னா நான் பொறுப்பு இல்லை. திராவிடர் கழகத்திலேயெல்லாம் நான் இருந்ததில்லை. தந்தை பெரியாரின் கொள்கை எனக்கு பிடித்தது. அது பிடித்த போது என் நெற்றியில பட்டை இருந்தது, குங்குமம் இருந்தது, சந்தன போட்டு இருந்தது. தந்தை பெரியார் எங்க கல்லூரியில வந்து பேசினார். அவரை பாராட்டி கவிதை எழுதினேன். இந்திரன் சந்திரன் எழுதினேன். என் ஆசிரியர் சொன்னாரு, எல்லாம் சரிதான், கவிதை நல்லா தான் இருக்குது, பேரு தான் நல்லா இல்லைன்னாரு. சேஷாச்சலம்னு பேர் போட்டிருந்தேன். என்னடா இது பாப்பான் பேர் மாதிரி இருக்குதுன்னாரு எங்க வாத்தியாரு. அதுக்கு இன்னும் மாத்திட்டா போகுதுன்னு. அப்பவே இதே புத்தி தான், மாத்திட்டா போகுதுன்னு. என்னான்னு மாற்ற போறேன்னு கேட்டாரு. பெரியார் தாசன்னு சும்மா எழுதி கொடுத்தேன். அப்பவும் என் நெற்றியில பட்டை இருந்தது, குங்கும பொட்டு இருந்தது, சைவ சாத்திர படிப்பு என் மனத்திலே இருந்தது. அப்போ நம்ம பேரை தான் மாத்திக்கிட்டே தவிர ஆள் அப்ப மாறல. பிறகு அந்த தத்துவங்களை பயின்று 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 பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகு தந்தை பெரியாருடைய கூட்டத்திலே பேசுவதற்காக நான் ஒரு முறை புறப்பட்டேன். எங்க அப்பா கிட்ட சொன்னேன், நான் பெரியார் கூட்டத்தில் இன்னைக்கு பேச போறேன், என்னை கூப்பிட்டுருக்குறாங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு நெத்திக்கிட்டுக்கிட்டு பக்தியா பத்திரமா போய் பேசுவாடான்னாரு எங்க அப்பா. எங்க பெரியார் கூட்டத்துக்கு இங்கே சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு தெருவில் கூட்டம், தந்தை பெரியார் பேசி கொண்டிருக்கிற கூட்டம். என்னை கூப்பிட்டவர் சும்மா நான் காட்டியும் கூப்பிட்டுக்கிறார். மெய்யா கூப்பிடல, அது எனக்கு தெரியாது. நான் போய் ஒரு பக்கமா தயாரிச்சுக்கிட்டு முதல் கூட்டம் பெரியார் கூட்டத்தில் பேச போறேன்னு ரொம்ப அக்கறையா போய் அவசரமா தயார் பண்ணிக்கிட்டு எங்க அப்பா கிட்ட வேற திட்டு வாங்கின்னு போய் நின்னா, இவர் பேசுவார் அவர் பேசுவார் இவர் பேசுவார் அவர் பேசுவார்னு என் கையை பிடிச்சவர் விடவே இல்லை. கடைசியா தந்தை பெரியார் பேசுவார்னு அறிவிச்சிட்டாங்க. எனக்கு வேலை வெளுத்து போச்சு. இந்த வாய்ப்பு போச்சே, பேசலையேன்னு நான் நடுங்கி போயிட்டேன். கவனியுங்க, யார் இந்த பெரியாதாசன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். திமிர்த்தனமா சொல்றதா யாரும் நினைக்க மாட்டீங்க. இன்னைக்கு விமர்சிக்கிறவர்களுக்கு இதுவே பதிலாக இருக்கும். அன்னைக்கு என்னை பேச விடலை. பெரியாருக்கு முன்னாலே தந்தை பெரியார் பேசி முடிச்சுட்டார். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்.
நன்றி உரை சொல்றதுக்கு யார் பேரையோ சொன்னாங்க. நான் வேகமா ஓடி போய் மைக்க பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியுங்களா? எல்லாரும் கலைஞ்சிருவாங்க, உங்களுக்கு தெரியும் தானே. நன்றி உரை சொன்னா இருப்போம். அதுக்கு தான் இப்போ முதல்ல நன்றி உரை சொல்லி அப்புறம் திருமாவளவன் பேச சொல்றது. இப்போ அந்த மாதிரி மாடல் கொண்டாந்துட்டோம். அந்த காலத்தில் அது இல்லை. நன்றி உரை சொல்ல விட்டாங்க பாருங்க. பெரியார் பேசி முடிச்சதும் ஒரே சலசலப்பு, எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. சௌமியே ஐயப்பான்னு கத்தனேன் எங்க மைக்கில். அசந்து போய் எல்லாரும் அப்படியே நின்னா, எவன்டா ஐயவன் பெரியார் கூட்டத்தில் சாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு, சபரிமலை சாஸ்தாவே சரணம் ஐயப்பான்னு எல்லாம் திரும்பி பார்த்தான். பெரியார் என்னன்னாரு என்றெல்லாம் கருப்பு சோகா போட்டுக்கிட்டு திரியிறவங்க மத்தியில பகுத்தறிவை பரப்புகிற கருஞ்சட்டைக்காரர்களே அப்படின்னு ஆரம்பிச்சு பேசுறேன். தந்தை பெரியாரின் கொள்கையை கேட்டவங்களே அப்படி இப்படின்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. அரை மணி நேரம் பேசினேன். அதாவது நான் தயாரித்து வச்சதெல்லாம் பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு பெரியார் சொன்னார், தம்பி ரொம்ப நல்லா பேசுகிறாரு, நாளைக்கு அவரை குடியாத்தம் கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி வந்தவன் தான் இந்த பெரியார் தாசன். அவருடைய தத்துவங்களை தெரிந்து கொண்ட பிறகு வந்தேன். இன்னைக்கு அவர் தத்துவங்கள் தெரியாதவங்கெல்லாம் என்ன விமர்சிக்கிறாங்க. இன்னமும் சொல்லுகிறேன், கடவுள் மறுப்பு, சாதி மத ஒழிப்பு, வகுப்புரிமை பாதுகாப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, சமதர்ம ஆட்சி அமைப்பு, சுரண்டல் எதிர்ப்பு, எல்லாவற்றுக்கும் மேலே சுதந்திர தமிழ்நாடு என்ற கொள்கைகளோடு வாழ்ந்தவர் தந்தை பெரியார். அதில் கடவுள் மறுப்பு ஒன்று தான் நம்ம லிஸ்டில் இப்போ இல்லையே தவிர மீதி எல்லாம் பெரியார் தாசனுக்கு இருந்த அளவுக்கே இந்த அப்துல்லாவுக்கும் இருக்குது. இது தெரியாமல் என்னை விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக இந்த கூட்டத்தை நான் பயன்படுத்த விரும்பலை. ஆனால் என் இதயத்திற்கு ஒரு மருந்தாய் தம்பி திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு வந்து என்னை பாராட்டியது எனக்கு மிகப்பெரிய பலம், யானை பலம். ஏன் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்? அவர் மிகச்சரியா ஒரே வரியில சொன்னார், தத்துவத்தின் முடிவிலே வந்தேன். இப்போ கூட கேட்டாங்க என்னை பேட்டியில் கூட, இதில் முதல்ல இந்துவா பிறந்தேன், அதுக்கப்புறம் பெரியாரிஸ்டா அதாவது நாத்திகனாக மாறினேன், அதுக்கப்புறம் பௌத்த மதத்தை ஏற்றுக்கிட்டேன், சித்தார்த்தன்னு பேர் வச்சுக்கிட்டேன், இப்போ இஸ்லாமுக்கு வந்திருக்கிறேன், அப்துல்லான்னு பேர் வச்சுக்கிட்டேன், அடுத்து எங்கே போவேன்னு கேட்குறேன். பார்த்து இது ரொம்ப கொச்சையாக கேட்கறது. ஆனால் இதுக்கு பதில் இல்லாதவன் இல்லை இந்த அப்துல்லா. மிகச்சரியான பதில் வச்சிருக்கிறேன். இந்து மதத்தில் பிறந்ததுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுக்கல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த தேதியில் இந்த ஆஸ்பத்திரியில் என்னை பெற்றுக்குங்கன்னு நான் சொல்றது கிடையாது. அது அவங்க விருப்பம், அவங்க முயற்சி. நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்து தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டது என் சொந்த அறிவு. அடுத்து பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை படித்த அறிவு. இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அறிவுபூர்வமா இல்லை, இறைவன் நாடியது, இறைவன் நாடியது, இறைவன் நாடியது. இன்னைக்கு என்னை விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கிற எல்லா விமர்சனமும் எனக்கு நானே வைத்துக் கொண்டவை. அதுக்கு தான் எனக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருடத்திற்கு முன்னாலே முடிவு செய்தேன், இறை மறுப்பாளனா இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு வந்து விட்டது. எப்போ வந்ததுன்னா 1999 டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் அபுதாபியில் இருக்கிறேன். துபாய்க்கு போயிருந்தேன், தாவூத் பாட்சாங்கிறவர் கூப்பிட்டுருந்தார். அபுதாபியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 1ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் என்னோடு படித்த வகுப்பு தோழர் சிராஜுத்தீன், அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நாங்கள் 4 பேர் ஒரே வகுப்பு தோழர்கள், நெருக்கமான நண்பர்களாக இருந்தோம். அதில் ஒருத்தர் சிராஜுத்தீன், அவரை தான் அன்றைக்கி சந்தித்தேன். இன்னொருவர் தமிழருவி மணியன், அவர் உங்களுக்கு அறிமுகமான பெரிய பேச்சாளர். இன்னொருவர் கல்கி பகவான். இப்போ இருக்கிற கல்கி பகவான் என் வகுப்பு தோழர். இந்த நான் பெரியார்தாசன் அப்துல்லா. இப்போ பாருங்கள், அந்த சிராஜுத்தீனை சந்தித்த போது என்னென்னமோ பழைய கதையெல்லாம் பேசிட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் சந்திக்கிறோம், ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பின்னாலே சந்திக்கிறோம். கட்டி தழுவிக்கொண்டு இந்த நண்பர்கள் பேசி கொண்டிருந்த போது அவர் எல்லாம் சொல்லிட்டு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனார்,
இறை மறுப்பாளனா எவனாலையும் பிறக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இறை மறுப்பாளனா பிறக்க முடியாது. என் பேர் சேஷாச்சலம் தான் அவருக்கு தெரியும். அப்போ படிக்கிற வரைக்கும் நான் சேஷாச்சலம், அதுக்கப்புறமா பெரியார்தாசன், அதுக்கப்புறம் சித்தார்த்தா, இப்போ அப்துல்லா. இந்த ஏன் ஏற்பட்டது என்பதற்கு சொல்லுகிறேன். இந்த கேள்வியை ஒரு சாதாரணமாக கேட்டார். அன்னைக்கு அவர் சந்திக்காமல் இருந்திருந்தால் வேற யார் மூலம்னா இந்த கேள்வி வந்திருக்கும் எனக்கு. பிறக்கும் போது ஒருவன் இஸ்லாம் அதாவது இறை மறுப்பாளனாய் பிறக்க முடியாதுன்னு சொன்னார். அதனால தானே நானே மாறிக்கிட்டேன் இப்போ அப்படின்னு சொன்னேன், அவர்கிட்ட வாதம் பண்ணேன். இப்போ நான் இறை மறுப்பாளனா பிறக்க முடியாதோ என்னமோ, நான் இப்போ இறை மறுப்பாளனா மாற்றிக்கிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு வீரம் பேசினேன். போகும்போது கட்டி தடவி கொண்டு சிராஜுத்தீன் சொன்னான், என் நண்பன் சேஷாச்சலம் அதாவது என்ன இறக்கும்போது இறை மறுப்பாளனா இறக்கக்கூடாதுன்னு சொன்னான். இப்பொழுது அரசியல் காரணங்கள் எல்லாம் சொன்னார். ஆனானப்பட்ட பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரே சமயம் மாறி போன போது, மதம் மாறி போன போது 10 லட்சம் மக்கள் தான் போனாங்க, அதுவும் அவர் ஜாதிக்கார் தான் போனாங்கன்னு மிகச்சரியா சொன்னார் தம்பி. இவருக்கும் அந்த அச்சம். இந்த அரசியல் வேலைகளுக்கு இடையில இதே எப்படி இதில் போய் மாட்டி விட்டோம்னா தனிமைப்படுத்தி விடுவார்களே என்று அவர் அஞ்சுகிறார். ஆனால் அவருக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும், அதை எழுதியே வச்சிருக்கிறேன். வலா தமுத்தூன் இல்லாவா ஹம்துன் முஸ்லிமூன் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. இதுக்கு என்ன பொருள்னா, இறக்கும்போது யாரும் அதாவது மரணிக்கும் போது முஸ்லீம் அல்லாதவராய் யாரும் இருக்கக்கூடாது, திருமாவளவனை சேர்த்து. மரணிக்கும் போது யாரும் முஸ்லிம் அல்லாதவனாய் இருக்கக்கூடாது. இந்த நோக்கத்தோடு தான் இறைவன் என்னை ஆட்கொண்டான் என்று நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி ரொம்ப சாதாரண கேள்வி சிராஜுத்தீன் கேட்டது. அது ஒன்றும் பெரிய தத்துவ கேள்வின்னு நான் சொல்ல மாட்டேன். என் நண்பன் இறக்கும் போது இறை மறுப்பாளனாய் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் போயா தொப்பிக்காரன், இப்படித்தான் பேசுவேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாது, உங்கள்கிட்ட பேசுனதே தப்பு, ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டது அதை விட தப்பு, போயா இப்படிதான் என்னை மாற்ற பார்ப்பீங்கன்னு நான் எதிர்த்தேன். இன்னைக்கு என்னை விமர்சிக்கிற எல்லா விமர்சனமும் நானும் செய்தேன் என்பதற்காக சொல்லுகிறேன். சொல்லிட்டு நான் என்னுடைய அறைக்கு போய்விட்டேன். போன பிறகு படுத்து கொண்டே இருக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி காலையில் 2000 வருடம் எனக்கு ஒரு பெரிய அலை பாய்கிறது மனசுக்குள்ளே. இறைவன் இருக்கிறானா இல்லையா கேள்வி வந்துருச்சு. இல்லை என்றால் நான் தப்பித்துக் கொள்வேன். இதுவரைக்கும் அப்படித்தானே பிரச்சாரம் பண்ணி இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா தப்பிச்சுக்குவேன். இருந்து விட்டால் இந்த அச்சம் தான் தோழர்களே என்னை விரட்டி கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறது 10 ஆண்டுகளுக்கு. இந்த அச்சம், இதை சந்தேகிக்க எவனுக்கும் உரிமை இல்லை. நான் பொய்யாகவோ புரட்டாகவோ சாமர்த்தியத்துக்காகவோ இதை சொல்லலை. இறைவன் இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மட்டும் இல்லை, பல ஆயிரக்கணக்கான பேருக்கு எடுத்திருக்கிறேன். மைக்கு போட்ட பையன், சேர் போட்டவன், ஊரில் சாப்பாடு போட்டவன். உங்களை எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான், பத்திரிகையிலாம் வந்தது. எனக்கு 22 வயது இருக்கும்போது கிருபானந்த வாரியாரோடு போராடி, அதாவது விவாதம் செய்து 5 ஏக்கர் நிலம் சம்பந்த முதலியார் என்பவர் பணப்பாக்கத்தில் எனக்கு பரிசளித்தார். அதை பகுத்தறிவு கழகத்துக்கு எழுதி வச்சேன். அந்த காலத்திலேயே 22 வயசு தான். கிருபானந்த வாரியார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கடல் அவர் தமிழில். அவரிடமே விவாதம் செய்து வெற்றி பெற்றவன் இந்த பெரியார்தாசன். சும்மா லேசுப்பட்ட ஆள் கிடையாது. எதையும் விவாதிக்காமல் ஏற்க மாட்டேன், எதையும் தத்துவ முடிவு காணாமல் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இந்த கேள்வி வந்து விட்டது, இறைவன் இருக்கிறானா இல்லையா? இல்லைன்னா பரவாயில்ல, தப்பிச்சுட்டான் பெரியார்தாசன். என்னால் மாற்றப்பட்டவனும் தப்பிச்சுட்டான். இருந்து விட்டால் இந்த பயம் வந்த உடனே நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. அடுத்த கேள்வி வந்தது, கியாமத்து நாள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா பரவாயில்ல, நான் தப்பிச்சிருவேன். இருந்து விட்டால் என்ற அச்சம் வந்து விட்டது. அப்பொழுது என்ன செய்யறது? எந்த இது இல்லைன்னா போகுதுன்னு இருக்க முடியுமா? அந்த பயம் உண்மையாக வந்து விட்ட பிறகு இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று தேட வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது.
அதற்குள்ளே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய புத்தரும் அவர் தம்மமும் புத்தகம் லட்சக்கணக்கில் வெளியாகி பரவி விட்டது. இலவசமா தர்றாங்க, இவ்வளவு பெரிய புத்தகம் இலவசமா தர்றாங்க. இதுல இருந்து தாய்வான்ல இருந்து வெளியிட்டு எல்லார்கிட்டையும் பரவி போச்சு. இப்ப அதை போய் திருப்பி எடுக்க முடியும் என்னால. ஆனா இந்த கேள்வி வந்து விட்டது எனக்குள்ளே. இப்படி வந்த பிறகு கவனியுங்கள் சகோதரர்களே, எனக்கு அந்த நடுக்கம் வந்தபோது என் தத்துவம் எனக்கு வழிகாட்டியது, தேடிப்பாடுறா தம்பி, ஒன்றும் பயப்படாத, ஒன்னும் இறைவன் இருக்கணும், இல்லைனா இல்லை, தேடிப்பார். நான் 4 வேதங்களை ஓரளவுக்கு கற்றவன் என்பதை முன்னாலேயே பதிவு செய்திருக்கிறேன் பல பேரிடத்திலே. 4 வேதங்களையும் படித்தவன். சங்கராச்சாரியாரை நேரடி பேட்டி கேட்ட போதே கேட்டேன், ரிக்வேதத்தில் முதல் ஸ்லோகம் சொல்லுங்கன்னா தெரியாதுன்னு, யஜுர்வேதத்தில் 3வது ஸ்லோகம் சொல்லுன்னா தெரியாதுன்னாரு. பத்திரிகையிலேயே வந்தது, குமுதம் பத்திரிகையில். அவர் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு, நான் காலை எப்படி நீட்டிக்கிட்டு பேட்டி கொடுத்தேன் வேணும்னு. அப்போ சொன்னாங்க பல பேர், அது பண்ணிவிடுவாங்க இது பண்ணிவிடுவாங்க, என்ன இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. அவர் என் காலத்துக்கு அவர் மேலே காட்டிக்கிட்டே பேட்டி கொடுத்தேன். காரணம் என்னன்னா, அந்த தைரியம் இந்த பிரியாதனுக்கு, இந்த அப்துல்லாவுக்கு எப்பவுமே உண்டு. நான் தவறு செய்ய மாட்டேன், தம்பிக்கு நல்லா தெரியும். இவர்கிட்ட ஏதாவது உதவி என்று என்னைக்காவது போயிருப்பேன் நான், கேளுங்க, நட்பு பாராட்டுவேன், அது செய்யுங்க இது செய்யுங்க என்றைக்கும் கேட்டதில்லை. நான் ஒரு சுயமரியாதைக்காரனாக வாழ்ந்தேன், வாழ்கிறேன், வாழ்வேன். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யாரிடமும் போய் கையேந்த மாட்டேன். அந்த கேள்வி வந்த உடனே தேடி பார்த்தேன். அந்த சங்கராச்சாரியார் கேட்டபோது தெரியலன்னாரு. ஆரண்யகங்கள் தெரியுமான்னு கேட்டேன். உபநிஷத்துங்கள் மொத்தம் எத்தனை நம்பர் மட்டும் சொல்லுன்னு, தெரியலன்னாரு. அதுவே தெரியலன்னாரு. சரி, துவாதச மஞ்சரிக்கான்னு சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் எழுதின புத்தகம் தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னாரு. இதெல்லாம் தெரியாத நீ பெரிய ஜாதி, தெரிஞ்ச நான் சின்ன ஜாதியான்னு கேட்டேன். இதெல்லாம் தெரியாத நீ பெரிய ஜாதி, இந்து மத தலைவர், இதெல்லாம் தெரிஞ்ச நான் சின்ன ஜாதியான்னு கேட்டேன். இப்படியெல்லாம் வாதம் பண்ற ஆளு நான். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிடதங்கள், தேவாரங்கள், திருவாசகங்கள், இன்னைக்கு கூட பந்தயம் கட்டி சொல்ற எந்த பெரிய தமிழ் புள்ளவரா இருந்தாலும் சரி, கம்பராமாயணத்துல 10,060 பாட்டுல நம்பர் சொன்னா சொல்றதுக்கு என்னால தான் முடியும். தம்பி வச்சுக்கிட்டு சாட்சி வச்சுக்கிட்டே சொல்றேன், அவருக்கே தெரியும். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதின அனைத்து புத்தகங்களிலும் அந்த வால்யூமை சொல்லுங்க, பேஜ் சொல்லுங்க, என்னால சொல்ல முடியும். இது திமிர்த்தனத்தினால சொல்லலை. இவ்வளவும் படித்து முடித்த தேவாரம், திருவாசகம் எல்லாம் படித்து முடித்த நான் அதில் அதிகமாக திரும்பியும் படிக்க வேண்டியதில்லை. அப்படியே நினைவிலே ஓட்டி பார்த்தேன், இறைவன் அங்கே இருக்கிறானான். என் கேள்வி அதுதானே, இறைவன் இருக்கிறானா இல்லையா? அதில் தேடி பார்த்தேன். அதில் யார் இறைவன்றதே இன்னும் செட்டில் ஆகலை. 33 கோடி தேவர்கள், மூவர்கள், கிண்ணடர்கள், கிண்பிடர்கள், அட்டத்துக்கு பாலகர்கள், அவரவருக்கு சேவகர்கள், பொண்டாட்டிகள், புள்ளோட்டிகள், வப்பாடிகள், இந்த லிஸ்டில் மொத்தம் 828 கோடி இருக்கு. இதுதான் எப்படி சொல்றது? நானும் தேடி தேடி பார்க்கிறேன், ஏதாவது செட்டில் ஆனா தானே. மணியே, மணியின் ஒளியே, மணியே, மணியும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு அணியே, அணுகாதவருக்கு பிணியே, அணியே, அணுகாதவருக்கு பிணியே, பணியேன் மற்றொருவர் பாதம் நின் பத்மபாதம் பணிந்த பெண்ணே. பணியேன் இன்னொரு கடவுளைன்னு ஒரு கடவுள்கிட்ட சொல்றாங்க ஒருத்தர், அபிராமிப்பட்டர். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வேற கடவுளுக்கு. எந்த கடவுளை அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு இன்னும் அவங்களே முடிவுக்கு வராததுனால அங்க நான் தேட வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படலை. இஞ்சிலை படித்து பார்த்தேன். ஏற்கனவே எனக்கு இஞ்சில் பயிற்சி உண்டு. இஞ்சில்னா என்னன்னு தெரியுது இல்லையா? அப்படியே வச்சுக்குவோம், இப்போதைக்கு இஞ்சிலுன்னே வச்சுக்குவோம். அதை படிச்சு பார்த்தேன். முழுக்க படித்து பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தேன். அது ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்குது. ஏன்னா பிள்ளைக்குட்டியெல்லாம் பெத்து அனுப்பி இருக்குது. ஆமா தானே? ஒரே பேரான குமாரனை பரிசுத்த ஆவியில பிரசவித்து அனுப்பி இருக்குது. இறைவன் என்றால் தேவையே இருக்கக்கூடாது. அவரே வட்டி வட்டி வாங்குறவரா இருந்தா நான் போய் அவர்கிட்ட எப்படி எனக்கான விடுதலையை தேடிக்கொள்ள முடியும் என்று அதையும் விட்டுட்டேன். இப்ப நம்ம ரைட்டு தான் போல இருக்குது. பெரியார் சொன்ன அந்த நாத்திகம் சரிதான் போல இருக்குதுன்னு திரும்புற நேரத்துல தான் உண்மையை சொல்லுகிறேன்.
ஒரு ரயிலில் போயிட்டு இருக்கிறேன். வேலூரில் இருந்து இப்போ காட்பாடியில் இருந்து சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன் சென்ட்ரலுக்கு. அந்த ஒரு போர்டில் ஜமாலியா ஸ்கூல் பின்னால் பெரிய விளம்பரம் எழுதியிருந்தாங்க. திருக்குரான் 150 ரூபாய்க்கு 2 வால்யூம் தமிழ் விளக்க உரையுடன் அரபி மூலத்துடன் நல்ல விளக்கத்தோடு அருமையான மொழிபெயர்ப்பு வழங்கப்படுகிறதுன்னு எழுதியிருந்தாங்க. 150 ரூபாய்க்கு. இறங்கிட்டேன் பக்கத்து ஸ்டேஷனில். உண்மையில் ஜீவா ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்தேன், நினைவு இருக்கிறது எனக்கு. நடந்து வந்து அப்படி தட்டி தடுமாறி கேட்டு இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு போனால் அங்கே 4-5 பாய்ங்க இருந்தாங்க. அதில் ரொம்ப பெரிய பாய் தன்னன் மூசான்ற ஒரு பெரிய பாய், சின்ன பாய் சிக்கந்தர்னு ஒரு இளைஞர் பாய். 2 பேரையும் பார்த்து இந்த மாதிரி திருக்குரான் வாங்க வந்தேன்னதும் பெரியாதாசனை எங்களுக்கு தெரியும், சும்மா எடுத்துன்னு போனாங்க. 150 ரூபா அந்த நூல் 2 வால்யூம். வலியுறுத்தி சொன்னேன், தயவு செய்து இந்த நூலை சும்மா கொடுக்காதீங்க, எனக்கு வேணும்னு தான் நான் வாங்க வந்திருக்கிறேன், ஒரு தேவைக்காக வாங்குறேன், காசு வாங்கிக்கோங்கன்னு வலியுறுத்தி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு கொண்டு போய் படிக்கலை, நேராக எடுத்துக்கிட்டு போய் பைண்டர்கிட்ட கொடுத்தாங்க. பைண்ட் பண்ணி தான் அவங்களே கொடுத்துக்கிறாங்க. அதை திருப்பி பைண்டர்கிட்ட கொடுத்தேன். எதுக்குன்னு கேட்டார், பிச்சு போடுன்னு. எல்லாத்தையும் பிச்சு போட்டு நடுவில் ஒரு பக்கம் இருந்தவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நடுவில் ஒரு பக்கம் வைத்து பைண்ட் செய்ய சொல்லி, பேப்பர் வச்சு பைண்ட் பண்ண சொல்லி திருக்குரானை ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் வரைக்கும் எழுத்தாய் படித்தேன். அந்த காலத்தில் அங்கே இருந்த செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி அல்-அப்தியான் படிக்க வேண்டும் என்று கேட்டேன். அந்த புத்தகத்தையும் தந்து அனுப்புனாங்க. அதை கொஞ்சம் ஓதுவதற்கும் பயிற்சி எடுத்துக்கொண்டேன் ஓரளவுக்கு. அதில் பெரிய பாண்டித்யம் பெற வாய்ப்பு இல்லை. இனிமேல் தான் அசரத்து மனசை வச்சா அதை படிச்சுக்கணும்னு இருக்கிறேன், அவர்கிட்ட கேட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அந்த முயற்சி எடுத்து படிக்க பிஸ்மில்லாஹ் இர்-ரஹ்மான் இர்-ரஹீம் என்று வாசித்து அந்த 7 பாத்தியாவும் ஓதி அப்படியே அல்பகரா வாசித்து கடைசியில் 114வது அதிகாரம் வரைக்கும் போக 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 எனக்கு ஒரு விஷயம் விளங்கி கொண்டே வந்தது. அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன். அவன் நம்ம என்ன பாவம் செய்தாலும் மன்னிக்க தயாரா இருக்கிறான். திருடு கூப்பிட்டு கொடுத்துட்றான்னுவான், கொலை செய்யி அவனை தண்டனை போலீஸ் தண்டனை எல்லாம் அனுபவிச்சு உன்னை விட்டுடுவான். எந்த பாவம் செய்தாலும் மன்னிக்க தயாராக இருக்கிறான் அல்லாஹ். எத்தனை முறையும் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அவனே பிரகடனப்படுத்துகிறான். ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டேன்டா, பெரிய பாவம், இணை வைத்து விடாதே, இறைவனான எனக்கு இணை வைத்து விடாதே என்கிறான். அந்த இடம்தான் என்னை உலுக்கி தள்ளிவிட்டது தோழர்களே, அந்த இடம்தான் என்னை உலுக்கி தள்ளிவிட்டது. தம்பி திருமாவளவனுக்காகவும் நான் துவா செய்கிறேன், அவர் அரசியல் எல்லாம் செய்யட்டும். ஏன்னா இந்த முடிவுக்கு வாருங்கள், இறைவன் இருக்கானா இல்லையா? இல்லைன்னு தான் இத்தனை வருஷம் இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட பிறகு அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது, அவனை நிராகரிக்க தைரியம் நமக்கு வந்து விடக்கூடாது. சரி, இணை வைக்க கூடாது, அதுதான் பாவங்கள்லேயே பெரிய பாவம் என்கிறான். இதை எங்களுக்கு சொல்றதுக்கு அவன் ஒரு ஆளை தயார் பண்ணான், வேதத்தை இறக்க. ஒரு ஆளுன்னு சொல்லக்கூடாது, 1,24,000 நபிமார்களை அனுப்பி இருக்கிறான் இறைவன். இதெல்லாம் நான் திருக்குறானை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டது. 1,24,000 நபிமார்களை எல்லா பிரதேசங்களுக்கும் பங்கு போட்டு அனுப்பிச்சிருக்கிறான். நாம் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் திருவள்ளுவர் கூட ஒரு நபிதான், நிச்சயமாக. புத்தர் ஒரு நபிதான். இன்னும் எத்தனையோ நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். நம்ம அவ்வளவு சீக்கிரம் திருந்திருவோமா? அவன் 1,24,000 பேரை அனுப்பி பார்த்து அவனா ஒரு முடிவுக்கு வந்துட்டான், இது இவங்களுக்கு பத்தாது, இவங்களுக்கு இது பத்தாது, இனிமேல் கொடுக்கிற டோஸ் சரியான டோஸா இருக்கணும். இறுதி நபி, லாஸ்ட் சான்ஸ் அவனை உனக்கு இறுதி நபியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் வருகிறார். அவரை அனுப்பும் போது எப்படி அனுப்புகிறான் கவனியுங்கள், வாய்மையாளராகவும் எல்லோருடைய நம்பிக்கைக்குரியவராகவும் மட்டுமே அனுப்புகிறான்.
அவரை பெரிய அறிவுள்ளவராக, ஆற்றல் உள்ளவராக, தெளிவுள்ளவராக, தேர்ச்சி உள்ளவராக, உழைப்புள்ளவராக, ஊக்கமுள்ளவராக, முயற்சி உள்ளவராக, பயிற்சி உள்ளவராக, வீராதி வீரராக, வீரபத்திரன் பேரராக, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமாக எல்லாம் அனுப்பல. நம்பிக்கை உரியவர். அவர் சொல்லுகிறார், இது இந்த வகை இறங்கிய உடனே அதை சொல்ல வரும்பொழுது சொல்லுகிறார், இதோ இந்த மலைக்கு பின்னாலே குதிரைப்படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? கேட்கிறாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ சொல்லிட்டா நாங்க பார்க்க வேண்டியதே இல்லைன்றாங்க மக்கள், குறைஷிகள். நீ சொல்லிட்டா நாங்க நம்புவோங்கிறாங்க. அவர் பொய் சொல்ல மாட்டார், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அப்படி ஒரு மனிதனை தெரிவு செய்து கொண்டான் அல்லாஹ் தஆலா. தெரிவு செய்து கொண்டு அவனுடைய இறுதி வேதத்தை இறக்குகிறான். இறுதி வேதம், இறுதி வேதம், இறுதி நபி, இறுதி நபி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த சந்தர்ப்பத்தையும் கை விட்டுட்டோம்னா பூட்ட கேஸ். நம்ம இதுதான் லாஸ்ட் சான்ஸ், இதுதான் மார்க்கம். இதற்கு முன்னிருந்த மார்க்கங்கள் எல்லாமே மதங்களாகி போயின, ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு. இப்போ நிறைய கேள்விகள் வரலாம். இனிமேல் நமக்கே நிறைய கேள்விகள் வரலாம். சரி, திருக்குரானை படித்தேன்னு சொன்னீங்க, எத்தனை தடவை படித்தேன்? எங்களோட மாதிரி ஓதுனியா? அந்த மொழியில் இறைவன் சொன்ன மொழிகளிலே ஓதினாயா என்று கேட்டால், இறைவன் சொன்ன மொழியில் ஓத எனக்கு கொடுத்து வைக்க கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், ரசூல் அல்லாஹ் மட்டும்தான் இறுதி நபி. முடிஞ்சு போச்சு கதை. இந்த ரெண்டையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது 2007 மார்ச் 3ஆம் தேதி. அன்னைக்கு பத்திரிகைகளுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தேன், யாருமே கண்டுக்கல. இனிமேல் நான் நாத்திக பிரச்சாரம் செய்ய மாட்டேன், இறைவனை ஏற்றுக்கொண்டேன், நான் நாத்திகன் இல்லை என்று ஒரு கட்டுரையே எழுதி 52 வாரம், ஒரு வாரம் மன்னிக்க 23 வாரம் கல்கி பத்திரிகையில் வந்தது. இதே தலைப்பிலே நான் நாத்திகன் இல்லைன்னு எழுதினேன். அப்பெல்லாம் எந்த லீவ்ல போயிருந்தான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பத்திரிகையில எழுதினேன். அப்பெல்லாம் விட்டுட்டு திடீர்னு வந்து இப்ப புடிச்சுக்கிறாங்க என்ன ஏர்போர்ட்ல வந்து. எப்படி நீ மாறலாம்? உன்னை கேட்டுக்கிட்டா மாற முடியும்? எவனை கேட்கணுமோ அவனை கேட்டேன், எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எவனை கேட்கணுமோ அவனை கேட்டிருக்கிறேன். இறை அச்சம் வந்துவிட்ட பிறகு எனக்கு எந்த அச்சமும் என்னை விட்டு போய்விட்டது. அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பயப்படுவேன். நேற்று கூட அம்ஜிகார மஸ்ஜித்தில் சொன்னேன். அவர் ஹஸ்ரத்து கூட ரொம்ப இமாம் கூட வித்தியாசமாக சொன்னார். இன்னொங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, உண்மை மனத்தில் உணர்ந்தது சொன்னேன். யாராவது டீ வாங்கி கொடுத்தா கூட சந்தேகமாகவே பார்ப்பேன். கலராக இருந்ததுன்னா என்னை சாவடிக்கிறதுக்கு விஷம் வச்சுருந்தா நான் என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவேன். யாராவது வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூப்பிட்டா பயமாகவே இருக்கும். ஏன்னா நான் பேசுனது அந்த மாதிரி. எவன் என்னை என்ன பண்ணுவானே தெரியாது, அவ்வளோ பயந்துக்கிட்டு 3 மாதம் 6 வருடம் தொடர்ந்து போய் அந்த குங்ஃபு என்கிற கலையை கற்றுக்கொண்டு வந்தேன் ஜப்பானில், சண்டை போடுறதுக்கு. இப்பவும் கூட அந்த கலையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன காரணம்னா அப்படி பயந்து பயந்து வாழ்ந்தேன். இப்பொழுதுதான் இறைவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, இறை அச்சம் வந்த பிறகு எந்த அச்சமும் எனக்கு இல்லை. அச்சமே இல்லாமல் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த திருக்குரானை படித்து முடித்த பிறகு இந்த கலிமா வந்து விட்டது, ஏற்றுக்கொண்டேன். இதை ஏன் அறிவிக்கல அப்படின்னா, எனக்கு அப்பொழுது ஒரு சந்தேகம் வந்தது. தம்பி திருமாவளவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் விரிவாகவே பேசுகிறேன். எனக்கு அப்போ ஒரு சந்தேகம் வந்தது. சரி, இறைவன் ஒருவன் தான், அவன் அளித்த இறுதி வேதம் இதுதான், இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், எல்லாம் சரிதான். இதில் இருக்கிற இந்த மகத்தான வாழ்க்கையை மனுஷனால வாழ முடியுமா? எது திருக்குரான் காட்டுகிற வாழ்க்கையை மனிதனாலே வாழ முடியுமா? நம்மளால வாழ்ந்து காட்ட முடியுமா? தம்பி சொன்னது போல ஜனநாயகம் இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது, எல்லாம் தான் இருக்கிறது. கூடவே பெரிய பாய் வீட்டிலே பிரியாணி சால்னா இருக்கிறது, சின்ன பாய் வீட்டிலே சிங்கிள் டிக்கே லாட்ரி இருக்கிறது. இது பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இது இல்லைன்னு மறுக்க முடியாது. இல்லை, பெரிய பாய் வீட்டில பிரியாணி சால்னா, சின்ன பாய் வீட்டில சிங்கிள் டிக்கே லாட்ரி. இறைவன் முன்னாலே அங்கே தொழும்பொழுது வரிசையிலே நின்று தோல் உரைச்சு கொள்வதெல்லாம் சரிதான். ஆனால் இறைவன் திட்டமிட்ட அந்த திருக்குரான் வாழ்க்கையை மனிதனால் வாழ முடியுமா?
இந்த பயம் வந்த உடனே பழைய இடத்துக்கே திரும்பிடலான்னு நினச்சேன். எங்கே? நாத்திகத்துக்கே. திருக்குறானை முடித்த பிறகு எனக்கு வந்த எண்ணம் அங்கேயே போயிடலாம், இது நமக்கு சரிப்பட்டு வராது. அப்படி சிந்தித்த போது எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. உடனே அன்னைக்கு காலையில் ஐக்கல் எழுதிய ரோட்டு மெக்கா என்கிற பெருமானாரின் வாழ்க்கை வரலாறு நூல் கிடைத்தது, மெக்காவை நோக்கி. அந்த புத்தகத்தை வாய்ப்பு இருக்கிற தோழர்கள் ஆங்கிலத்தில் கட்டாயம் படிங்க. தமிழில் தான் படிப்பேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் என்னுடைய மொழிபெயர்ப்பு வெளிவரும். ஐக்கலை படித்தேன். மெக்காவை நோக்கி என்ற புத்தகம் அது, ரோட்டு மெக்கா. ஒரு பக்கமும் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க, நின்று கொண்டே படித்தேன், உட்கார்றதுக்கு கூட முடியல, அவ்வளவு சுவாரஸ்யமாக அந்த புத்தகம் போய் கொண்டிருந்தது. அதை படித்து முடித்த பிறகு 2.5 நாளில் படித்து முடித்தேன். எனக்கு உடனே தோன்றியதை மனம் பதிவு செய்தது. அதை திருப்பி உங்களுக்கெல்லாம் சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன். இதோ ஒரு அழகிய முன்மாதிரி. திருக்குறானில் இறக்கப்பட்ட அத்தனை வசனங்களையும் வாழ்க்கையில் நடத்தி காட்டிய மாமனிதர் ரசூலுல்லாஹ். அப்போ வாழ்க்கையில் அவரால் பண்ண முடிஞ்சது தானே அது ஒரு மனிதராலே. அவர் பண்ணது இல்லாமல் அதீதுகளை ரஹமத் அறக்கட்டளையில் வெளியிடும்போது என்னை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியல. 7வது வால்யூம் வெளியிடும்போது என்னை கூப்பிட்டாங்க. அவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை இந்த விஷயம். கூப்பிட்டார்கள், அங்கே போய் பேசிவிட்டு வாங்கி கொண்டு வந்தேன். அந்த அதீதுகள் 7 வால்யூமும் படித்த போது தான் எனக்கு புரிந்தது, திருக்குரான் நமக்கு சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லி வழி நடத்துகிறது. ரசூலுல்லாஹ் பெருமானாருடைய வாழ்க்கை மனிதனாலே திருக்குரானை வாழ முடியும் என்று காட்டுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஹதீதுகள் அவரை சுற்றி இருந்த ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றி இருந்த தோழர்களை, அவர்கள் கருத்துக்களை, அவரை பற்றி அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. இந்த பெரியார்தாசனையே இவ்வளவு தூத்துறாங்களே, ஒன்றும் பண்ணல. நான் சும்மா நான் பாட்டுக்கு கிடக்கிறேன். என்னால் என்ன ஆபத்து வந்துடும் இந்த தமிழ்நாட்டுக்கு? இதுக்கே இப்படி பயப்படுறாங்களே. அரபு உலகமே கதி கலங்கி போகிற ஒரு புதிய வாழ்முறையை நடத்தி காட்டியவர் அல்லவா ரசூலுல்லாஹ். சும்மாவா விட்டுருப்பாங்க? இல்லை, அத்தனையும் தாங்கிக் கொள்ளுகிற வல்லமை அவருக்கு இருந்தது என்பதை அதீதுகளில் தெரிந்து கொண்டு, அந்த வாழ்க்கையிலே அதீதுகளிலே நான் படிக்கும் பொழுது ஒவ்வொரு சென்டென்ஸை படிக்கும் போதும், ஒவ்வொரு பேராகிராஃபை படிக்கும் போதும் எனக்குள்ளே ஈமான் வளர்ந்து கொண்டே இருந்தது. இப்படித்தான் வாழ வேண்டும். ஒரு நாள் இரவிலே கனவு வருகிறது எனக்கு. இராம் கட்டி கொள்ளுகிறேன். கனவுல ஹிராம் கட்டி கொள்ளுகிறேன். நேராக பயணம் போகிறேன், மெக்காவுக்கு போகிறேன். மெக்காவை அது வரைக்கும் படத்தில் கூட பார்த்ததில்லை, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா 25 வருஷம் ஆச்சு நான் சினிமா பார்த்து. நான் படத்தில் நடிச்சிருக்கிறேனே தவிர நான் சினிமா பார்க்கறது இல்லை, இந்த டிவி ஷோவெல்லாம் பார்க்கறது இல்லை, இந்த மெகா தொடர் ககா தொடரெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்கறது இல்லைன்னா அதுக்கெல்லாம் எனக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு மனோதத்துவ நிபுணன். பார்க்கத்தகாததை பார்த்து மனம் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக பார்ப்பதில்லை. கேட்கத்தகாததை கேட்டு மனம் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக கேட்பதில்லை. 25 வருஷமாக பார்க்கறது இல்லை. அதனால் எனக்கு அந்த சினிமாலாம் தெரியாது. இப்போது படத்தில் கூட நான் பார்த்தது இல்லைங்க மெக்காவை. ஆனால் கனவிலே வருகிறது. துருக்கியர் வசம் இருந்து சவுதியர்களிடத்திலே வருகிற மெக்கா வருகிறது. எனக்கு காபா தெரிகிறது, ஆனால் பக்கத்தில் இப்போ இருக்கிற அந்த கட்டடங்கள் தெரியல. அந்த கனவுல உண்மையாக நடந்த கனவை சொல்கிறேன். அப்படியே கனவு போல தெரிகிறது, ஆனால் நினைவாகவே தெரிகிறது எனக்கு. இராம் கட்டி கொண்டு போய்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே போகிறேன். அதாவது அல்லாஹ்வை வணங்கி கொண்டே போகிறேன். அந்த இடமெல்லாம் அப்படியே சுற்றி வரும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நடத்திய மற்றவர்களையெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு ஈர்த்த அந்த புண்ணிய பூமியை சுற்றி வருவது போலே கனவு கண்டேன். மறுநாள் எழுந்து பார்க்கிறேன், காய்ச்சல் உடம்பெல்லாம். காய்ச்சல்னா காய்ச்சல், உங்கூட்டு காய்ச்சல் எங்கள் வீட்டு காய்ச்சல் இல்லை, நடுங்குகிற காய்ச்சல். யாரிடமும் ஒன்றுமே சொல்லலை. அப்படியே மனசுக்குள்ளே வைத்து கொண்டேன், சரி இனி தயங்கக்கூடாது,
இனி தயங்கக்கூடாது, மரியாதையாக உம்ரா செஞ்சிடணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு ஒரு வாய்ப்பும் உடனடியாக கிடைச்சது. போன வருடம் ஏப்ரல் மாதம் 2009 என்னை அழைத்து ரியாதிலே தமிழ்ச்சங்கத்திலே உங்களை பேச அழைக்கிறோம், நீங்கள் பெரிய பேச்சாளர் வீராதி வீரர்னு கூப்பிட்டாங்க. போய் சேர்ந்த உடனே நண்பர்களிடத்தில் சொன்னேன், நான் மெக்காவை பார்க்கணுன்னு. அதெல்லாம் பார்க்க முடியாது, முஸ்லீமுக்கு தான் பார்க்க முடியும்னாங்க. அது எப்படின்னா இருக்கட்டும், ஏன் நான் பார்க்கணுன்றேன்ல அப்படின்னேன். சொன்னது முஸ்லீம்க கிட்ட தான். பார்க்கணும் ஏன்றேன், முஸ்லீமாக மாறினா தான் பார்க்க முடியுன்றாங்களே தவிர மாறுடான்னு சொல்லலை. என் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரிஞ்சது போடுது, சொல்லக்கூடாதுன்னுட்டு யாருமே சொல்லலை. இதானே அர்த்தம், நான் மெக்காவுக்கு போகணுன்றேன், முஸ்லீமாக மாறினா தான் போக முடியுன்றாங்க. சரி மாற்று, அதை யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் விமானத்தில் ஏற்றி விட்டாங்க. திரும்பி வரும்போது அவங்க பணம், அவங்க செலவில் தங்கி இருந்தேன், அவங்க செலவில் தான் கூட்டமெல்லாம் பேசினேன், அவங்க செலவில் சாப்பிட்டேன். விமானத்தில் திரும்பி வரும்போது நினச்சேன், அல்லாஹ் இன்னும் நாடவில்லை போல் இருக்கிறது. ஏன் நாடவில்லைன்னு நானே ஒரு காரணத்தை மனசுக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கிட்டேன் கற்பனையிலேயே. ஏண்டா உன்னை ஈமானை ஏற்றுக்க சொன்னால் 5 கடமைகளையும் நிறைவேற்றணும்னு கற்றுக் கொடுத்தா நேராக நீ ஓன் செலவில் வருவியா, எவன் செலவுலையோ வந்து மஞ்சா குடிக்க பார்க்குறியா, பிளேடி நான்சென்ஸ், அப்படியே திரும்பி போடா அப்படின்னு அல்லாஹ் தஆலா அனுப்பியதாகவே உணர்ந்தேன். திரும்பி வந்த பிறகு வேலூரில் ஒருத்தர்கிட்ட சீட்டு கட்டி 10,000 ரூபா கட்டி 12 மாதம் கட்டி 10வது மாதமே 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கொண்டு என் கையில் இருந்த ஒரு 50,000 எடுத்துக்கிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் என் வாழ்க்கையில் 183 முறை உலகத்தை சுற்றி வந்திருக்கிறேன். இந்த முறை தான் பிஸ்னஸ் கிளாஸில் நானே டிக்கெட் போட்டேன் சொந்தமாக. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் அருளை ஏற்றுக்கொள்ள அந்த புனித தலத்திற்கு, இறைத்தலத்திற்கு போகும் பொழுது ஒரு பிச்சைக்காரன் மாதிரி நான் போகக்கூடாது, கம்பீரமாக கண்ணியமாக போக வேண்டும் என்பதற்காக பணம் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸ் டிக்கெட் இது பிஸ்னஸ் கிளாஸில் போனேன். இறங்கின உடனே பெரிய ஹோட்டல் எங்கே தேடி கண்டுபிடிச்சேன், நல்ல ஹோட்டலில் தங்கினேன். அந்த மினிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, ப்ரோபகேஷன் மினிஸ்ட்ரி, அவர்களுக்கு மெயில் அனுப்பினேன். அவங்களே வந்தாங்க, என்னை மாற்றுவதற்கு அறிவித்தாங்க. அந்த முத்தபாக்கள்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மத தலைவர்கள் அவங்க வந்து பார்த்துட்டு, நிறைய பேர் இங்கே வந்து எதுக்கோ மாறுறாங்க, நீங்கள் எதுக்கு மாறுறீங்கன்னு கேட்டாங்க. எடுத்த எடுப்பில் சொன்னேன், நான் பேரிச்சம்பழம் வாங்குறதுக்காக மாறல, நான் வேலைக்கு வர்றதுக்காக மாறல. ஏற்கனவே வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனவன், இன்னமும் லாஸ் ஏஞ்சல்ஸில் பேராசிரியராக இருக்கிறேன். எனக்கு அதுக்காகலாம் நான் மாறலை, காசு பணத்துக்காக மாறலை, என் சொந்த செலவில் வந்திருக்கிறேன். இப்போ எதுக்கு மாறுறேன்னா ஈமான் வந்து விட்டது, அதுக்காக மாறுகிறேன் என்று சொன்னேன். அல்லாஹ் நாடினான், அதனால் மாறுகிறேன் என்று சொன்னேன். அப்படி நான் சொன்ன போது அந்த முத்தபா ஒருத்தர் பின்லாடன் மாதிரியே இருந்தது. அவர் பார்த்தான், ஒல்லியாக இருந்தார், ஃபோட்டோவில் பார்த்தா மாதிரி பார்த்தார். பார்த்துட்டு அவர் சொன்னார், மொழிபெயர்த்து சொன்னார். இன்னொரு மௌலவி ருஸ்மி என்கிற மௌலானா ஒருத்தர் மொழிபெயர்த்து சொன்னார். அவர் அரபியில் சொன்னதை அவர் சொன்னார், இந்த உங்கள் கண்களிலே ஒரு ஒளி தெரிகிறது, என் கண்ணில் ஒளி தெரியுது, நிச்சயம் இந்த மார்க்கத்துக்கு இவர் பேருதவியாக இருப்பார் பரப்புவார் என்று அந்த முஸ்தபா சொன்னார். ஏற்கனவே இந்த ஒளி பற்றி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. குமுதத்தில் ஒரு முறை சங்கராச்சாரியார், பெரிய பழையவர் இருந்தார்ல, பெரிய சங்கராச்சாரியார், அவரை பற்றி ஒரு படமெல்லாம் போட்டு, சந்திரசேகர சரஸ்வதி, அவரை பற்றி ஒரு படம் போட்டு இந்த சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் எழுதினார். இவர் வந்து அவர் கண்களை, அவரை போய் தரிசித்தேன், அவர் கண்களில் ஒளி ஒன்று தெரிகிறது, அவர் கண்களில் ஒளி வழிகிறது, தேஜஸ் வழிகிறதுன்னு சொன்னார். இது அவர் சொன்னது. அதுலேயே அதே குமுதத்தில் ஒரு 40 பக்கம் 30 பக்கம் பொறுத்து பார்த்தா சங்கராச்சாரியாரே பேட்டி தந்திருக்காரு. 40 வருஷமா எனக்கு கண்ணு தெரியல, கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி உண்மையாக அவரு அதுவும் அந்த குமுதத்திலேயே தான் வந்திருந்தது. இதுதான் அந்த ஒளி. ஆனால் அல்லாஹ் எனக்கு அளித்த ஒளி உண்மையான நூர், உண்மையான நூர் அவன் அளித்தான். இதை ஏற்றுக்கொண்டு அங்கே உம்ரா செய்யும் பொழுது என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாய் உணர்ந்தேன். உண்மையாகவே
அந்த திருத்தலத்திலே ஒரு கப்பு ஜம்ஜம் தண்ணீரை குடித்த போது இந்த வரலாறெல்லாம் தெரிந்தவன் என்ற முறையிலே அது அப்படியே ரத்தத்தில் ஊடுருவதாக உணர்ந்தேன். இந்த ஜம்ஜம் தண்ணீர், இந்த அனுபவத்தை சொல்லத்தான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன், வேற எதுவும் இல்லை. ஜம்ஜம் தண்ணீர் ஒரு கப்பு குடிக்கும் பொழுதே என் பாவங்கள் எல்லாம் கரைந்து போய், அங்கே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி காபாவை சுற்றி வரும்போதும் சரி, அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் இந்த 7 முறை நம்ம தாவா செய்வோம் இல்லையா, சுற்றி வருவோமே, அந்த உம்ரா செய்யும்போது அங்கே இந்த பக்கம் பார்த்தா ஒரு 95 வயசு கிழமை நடந்து போகிறாரு, இந்த பக்கம் பார்த்தா வெள்ளை வெளியேன்னு நம்ம ரசகுல்லா வருமே கல்கத்தாவில் அந்த கலரில் ஒரு பாய் இருக்கிறார், பக்கத்திலேயே நம்மளை விட கருப்பா ஒரு பாய் இருக்கிறார். அவருக்கு எஜிப்துக்காரு மசிரின்னு பேர், அவங்களுக்கு மசிரி பாயும் இருக்கிறாரு. ஆண்கள் பெண்கள் எங்கேயாவது போத்திக்கிட்டு உள்ளே வச்சுக்கிறாங்கன்றாங்க. அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஓடுறாங்க. அந்த 2 பச்சை லைட்டுக்கு நடுவில் இந்த பழைய வரலாற்றின் காரணமாக ஓடுறாங்க பாருங்க உம்ரா பண்ணும்போது. அப்போது நம்மை விட்டு எல்லாமே உதிர்வதாக உணர்வு, நம் பாவங்கள் எல்லாம் உதிர்கின்றன. எப்படி கம்பளி பூச்சி, உலகத்திலேயே அருவறுப்பான பூச்சி எதுன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும்ல, கம்பளி பூச்சி தான். யாரும் எடுத்து பாக்கெட்டில் விட்டுக்கிட்டு பியூட்டிஃபுல் கம்பளி பூச்சின்னு சொல்லலாம், அது அவ்வளோ அருவறுப்பானது. நம்ம மேலே பட்டுருச்சுன்னா நமைக்கும் அரிக்கும். ஆனால் அந்த கம்பளி பூச்சி தான் 21 நாள் கூட்டுப்புழு பருவத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய முடியெல்லாம் உதிருது, வலிக்கும், அதுக்கு விரல் விழற மாதிரி வலிக்கும், பொறுத்து கொள்ளுகிறது. புது சிறகு முளைக்கிறது, பொறுத்து கொள்ளுகிறது. 21 நாள் கழித்து கூட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அது பார்த்தவர்கள் எல்லாம் பரவசப்படுகிற பட்டாம்பூச்சியாய் பறந்து வருகிறது. இஸ்லாத்துக்குள் பெரியார்தாசன் வந்தது அப்படித்தான். என்னுடைய அறியாமை முடி உதிர்ந்தது, ஞானச்சிறகு முளைத்தது. அல்லாஹ் தஆலா என்னை ஏற்றுக்கொண்டான். இதை சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். சொல்லும்போது எப்படி சொல்றேன்னா, இந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா, இதை சொல்லுவேன். 3 விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன், நேரமாகிவிட்டது என்பதை அறிவேன். 3 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் எல்லாம் பை சான்ஸ் இஸ்லாமியர்கள், பெரும்பாலானவர்கள் இல்லையா, நாங்கள்லாம் பை சாய்ஸ். நாம் பை சாய்ஸ் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தவன். உங்களுக்கு அந்த சொத்தினுடைய அருமை தெரியவில்லையோ என்ற சந்தேகம் கூட எனக்கு உண்டு. ஒரு விளக்கு என்று இருந்தால் நிச்சயம் அங்கே இருள் இருக்கக்கூடாது. ஈமான் விளக்கு உன்னிடத்தில் இருக்குமானால் சுற்றி இறைக்கு இணை வைப்பு இருக்கலாமா? யோசிங்க. நாங்கள் இப்படித்தான் இருப்போம், அவங்க எப்படின்னா இருக்கட்டோம்னா நரகத்தில் அவர்கள் இடர்படுவது உங்களுக்கு சம்மதமா? இப்போ நமக்கு ஒரு சந்தேகம், நம்ம சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களே, இது சொன்னாலே தப்பாக நினச்சிக்குவாங்கன்னா, ஹோட்டல் வச்சான் ஒரு ஆள், இது நல்ல ஹோட்டலு, என்னது சரவண பவன், தமிழ்நாடு பூரா வச்சான், இந்தியா பூரா வச்சான், உலகம் பூரா வச்சுருக்கிறான். அவன் ஹோட்டல் வச்சதை பற்றி எவனுமே பேசிக்கல, அவன் ஜீவஜோதியை வச்சுக்கிட்டு பேசாதவனே இல்லை. இந்த வெக்கம் கெட்ட கதையை பேசுறதுக்கு கூச்சப்படாத நீ, உனக்கு கிடைத்த ஈமானை அடுத்தவனுக்கு சொல்லுவதற்கு ஏன் கூச்சப்பட வேண்டும்? இறைவன் ஒருவன் தான், இணை வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் தான் இறுதி நபி. இதை எட்டி பாரு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காத்தும் நம்ம வேலை இல்லை. கவனியுங்கள். இப்பொழுது கூட இவருக்கு வீடை போய் அட்ரஸ் வாங்கி தட்டி கதவை தட்டி இந்த செய்திகளை சொல்லத்தான் நமக்கு உரிமை இருக்கிறதே தவிர அவரை ஏற்றுக்கொள்ள செய்கிற வேலை நமதல்ல. அல்லாஹ் தஆலா பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை. அழைப்பு விடுவது கூட நம்ம வேலை இல்லை. இருக்கிற உண்மையை சொல்லணுமா வேணாமா? அதில் இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இளைஞர்களே, இந்த இஸ்லாத்திலே பிறந்து விட்டவர்களே, இந்த பெருசுங்க கிழப்போல்டுங்க, இதுங்க மட்டும்தான் தொழுகை நடத்துமா, இதுங்க மட்டும்தான் சகாத்து கொடுக்குமா, இதுங்க மட்டும்தான் நோன்பு நோக்குமா, இதுங்க மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போகுமா, இதுங்க மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் குரான் ஓதுமா. இவங்க வீட்டில் இருக்கிறதே அந்த ஓரத்தில் தம் அடிச்சு நின்று இருக்குமா, தண்ணி அடிச்சுன்னு இருக்குமா. அதை பற்றி இவங்க அதிகமாக ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாதான். ஏன் முடியாது? உன்னாலே முடிய வேண்டுமா வேணாமா?
ஏன்னா என் புள்ள கெட்டு போயிடுறானேன்னு லேசான கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு நரகத்தில் அந்த பிள்ளை நெருப்பில் எரிய போகிறான் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அவனை மார்க்கத்தின் பக்கம் நிச்சயம் நீங்கள் திருப்பி விடுவீர்கள். அதுக்கு அஞ்சுங்கள். அல்லாஹ் அவன் பிள்ளை மட்டுமா தண்டிப்பான்? ஏன்டா விட்டேன்னு ஒன்று கேட்க மாட்டான். கேள்வி நம்மை சுற்றி இருக்கிறவர்களை ஈமானின் பக்கம் திசை திருப்புங்கள். சூரியகாந்தி பூ ஜடப்பொருள், அதுக்கு பெரிய விவரமெல்லாம் தெரியாது. அது ஒன்றும் பெரிய இன்டெலிஜென்ட்டு படித்ததெல்லாம் கிடையாது. அது எல்கேஜி கூட படிக்கலை சூரியகாந்தி. ஆனால் சூரியன் பக்கம் திரும்ப தெரிகிறது. இஸ்லாமியர்களே, சகோதரர்களே, நீங்கள் திரும்பிய குரான் பக்கம், நீங்கள் திரும்பிய ரசூலுல்லாஹ் பக்கம், நீங்கள் திரும்பிய அல்லாஹ் தஆலா பக்கம் எல்லோரையும் திருப்புவது நம் கடமையா இல்லையா என்று ஒரு கணம் யோசியுங்கள், திருப்புங்கள். ஏற்க செய்வது அல்லாஹ்வின் வேலை, அது நம்ம வேலை இல்லை. இன்னும் ஒரே ஒரு செய்தி, பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் இஸ்லாமியர்கள் என்று வெளியே இருந்து நிறைய பேர் விமர்சிப்பார்கள். அந்த நிறைய பேரில் ஒருத்தரை நான் கூட பார்த்தேன். அவரை கண்ணாடியில் தான் பார்த்தேன். அவரும் அப்படித்தான் பேசியிருந்தாரு. யாரு? நான் தான். அது என்னன்னு, பொம்பளைங்களை புர்கா போட்டு உள்ளே பூட்டி வைக்கிறானுங்க, சமத்துவமே தரதில்லை அப்படின்னு. அதுக்கு பேர் சமத்துவம் இல்லை. அழகிய உறுப்புகளை எல்லாம் படைத்து கொடுத்திருக்கிறான் என்றால் அது கணவனின் கண்ணுக்கும் மனத்திற்கும் மகிழ்ச்சி தரவே தவிர ஊரெல்லாம் எக்ஸிபிஷன் காட்டுறதுக்கோ நித்யானந்தாவிலிருந்து பிரேமானந்தா வரைக்கும் எக்ஸிபிஷன் காட்டுறதுக்கோ இல்லை. சரியாகத்தான் வழி நடத்தி இருக்கிறது சுன்னத் என்று கருதுகிறேன். அங்கே பெண் அடிமைத்தனம் இல்லை என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். இஸ்லாமியருக்கு புரியும். அது உங்களுக்கு எத்தனை உரிமைகள் உண்டோ சொத்துரிமையில இருந்து, இப்பதானே கலைஞர் சொன்னார், சொத்துரிமை பெண்ணுக்கும் கொடுக்கிறோம் என்று சொல்லப்பட்டதாக நம்பப்பட்டதாக கருதப்பட்டது. ஆனா எத்தனை பேர் கொடுத்துட்டான்? கொடுக்கல. ஆனா இங்கே சொத்துரிமையில பங்குண்டு, அடக்குமுறை கிடையாது. விரும்பினால் ஒழிய தொடுவதற்கு கூட அவள் உரிமை தர மாட்டான். மனைவி கூட அவள் விரும்ப வேண்டும். இவர் போய் கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி இன்னும் நம்ம ஆளு ஒத்துக்க மாடியா அப்படின்னு கெஞ்சினா தான் உண்டு. அவங்களா பெரிய மனசு பண்ணாதான். எந்த அளவிலும் இங்கே பெண் அடிமைத்தனம் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று புரிந்து கொண்டவன் நான். இன்னொரு பயங்கர குற்றச்சாட்டு, சுண்ணத்தாக தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுனாலேயே இவர்கள் சுகாதாரமா இல்லைன்றான். சுகாதாரமா இல்லையா? அவங்க குளிக்க மாட்டாங்களாம், கண்டதை சாப்பிடுவாங்களாம் இஸ்லாமியர்கள். நான் ஏன் இஸ்லாம் பரப்ப விரும்புகிறேன்னு புரியுது அவங்களுக்கு. இந்த தவறான கண்ணோட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டாமா? அது உங்கள் வேலையாக நீங்கள் நினச்சதே இல்லை இஸ்லாமியர்கள். அவங்க என்னன்னா நினச்சிக்கின்னு போட்டோம், நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு இருந்தீங்க. ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது. நான் தூசி படையாக களை எடுத்துக்கொண்டே வருவேன் ஈமான் விதையை தூவதற்கு. இஸ்லாமியர்களே, பிறப்பால் இஸ்லாமியர்களே, நீங்கள் வாருங்கள் 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 என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய பேராசிரியர் டாக்டர் அப்துல்லா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று நாடிய பொழுது, ஏதாவது நல்ல புத்தகங்கள் கொடுக்கலாம் என்றால் அவரே ஒரு புத்தகமாக இருக்கிறார். என்ன கொடுக்கலாம் என்று யோசித்த பொழுது அவருடைய வீட்டில் ஒரு இஸ்லாமிய அடையாளம் வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர் ஒரு செய்தியை இங்கே சொல்ல மறந்து விட்டார். ஆனால் நான் சொல்கின்றேன், அவர் இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே அவருடைய வீட்டில் செஞ்ச முதல் வேலை என்னன்னு சொன்னா, ஒது சேர்த்துக்காண்டு ஒரு தொட்டி கட்டியிருக்கிறாரு அவசரமா. அவர் சொல்றாரு, இந்த ஒதுவை நான் பாத்ரூம்லையும் செய்ய முடியும், பள்ளிவாசலையும் செய்ய முடியும், ஏன் வீட்டு வாசல்ல தொட்டி கட்டி வச்சிருக்கான்னு சொன்னா, என்ன பார்க்க வர்றவங்க கேட்கணும் அந்த தொட்டி எதுக்குன்னு சொல்லி அப்ப நான் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஆக அந்த ஒது செய்யக்கூடிய தொட்டியும் ஒரு தாவாவுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று அவரே சொன்னது. அவர் நேத்து என்ன தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொன்னாரு, இங்க சொல்ல வந்தான்னு சொல்றேன். ஆகவே அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் இன்ஷா அல்லாஹ் இனி தாவாவா இருக்கும் என்ற அடிப்படையிலே அவருடைய வீட்டிற்கு வருபவர்கள் பார்த்து இது என்ன என்று கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்லும் விதத்திலே மக்கா பள்ளி நிர்வாக கமிட்டியின் சார்பாக ஒரு அன்பளிப்பை பேராசிரியர் அப்துல்லா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமுதாய தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சகோதரர் திருமாவளவன் அவர்களுடைய கையால் அந்த அன்பளிப்பை வழங்குவார்கள்.
சூரத்துல் கியாமா டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் என்ற சூராவினுடைய அரபு வசனங்களும் அதனுடைய மொழியாக்கங்களும் பொதிக்கப்பட்ட ஒரு பலகை. இதனை அவருடைய வீட்டிலே இல்லத்திலே அடையாளமாக மாட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அன்பளிப்பை வழங்குகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனத்திலே மறுமை நாளை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன், வழிபாட்டில் மனிதன் குறைவு செய்துவிட்டதை பற்றி மிக நிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவை கொண்டும் நான் சத்தியம் செய்கின்றேன். மனிதன் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன பின் அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று இந்த மனிதன் எண்ணுகின்றானா? ஆம், அவனுடைய விரல்களின் நுனி ரேகைகளை முதல் அனைத்தையும் இணைத்து சரிபடுத்தி செவ்வையாக நாம் ஆற்றலுடையோராக இருக்கின்றோம். மாறாக மனிதன் தன் எதிர்காலத்திலும் பாவத்திலிருந்து விலகாமல் பாவம் செய்யவே நாடுகின்றான். மறுமை நாள் எப்பொழுது வரும் என அதிசயமாக அவன் ஆச்சரியமாக கேட்கின்றான். ஆனால் அந்நாளின் அமளிகளை கண்டு திடுக்கிட்டு பார்வை நிலைது குத்திவிட்டால் சந்திரனும் ஒளி இழந்து விடுமானால் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக்கப்பட்டுவிடும். ஆனால் அந்நாளில் எங்கு விரண்டோடுவது என மனிதன் கூறுவான். இல்லை, அவனுக்கு தப்புவதற்கு இடமே இல்லை. அந்நாளில் அனைவரின் தங்குமிடம் இரட்சகனத்தில் மட்டுமே ஆகும். மனிதன் அவன் முற்படுத்தி வைத்ததையும் அவன் பிற்படுத்தி வைத்ததையும் பற்றி அந்நாளில் அறிவிக்கப்படுவான் என்ற இந்த இறைவசனம் அவருக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு மக்காப்பள்ளி நிர்வாக கமிட்டி சார்பாக திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பும் மற்றும் நல்ல இஸ்லாமிய நூல்களும் சகோதரர் டாக்டர் அப்துல்லா அவர்கள் வழங்குவார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்களுக்கும் பெருந்திரளாக வந்து அழைப்பு பணியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அழைப்பு பணியை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சில உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லருள் நற்கருவி செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.